எல்லோருக்கும் சோத்திரம். இப்பொழுதும் கூட மத்தேயு 22ஆம் அதிகாரத்துல வசனம் 37 பாருங்களேன். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இந்த வார்த்தையின் வழியாக தேவன் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, எப்படி நம்ம பாடுறோம், எப்படி நம்ம அவருக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றோன்றத விட, நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை உண்மையா நேசிச்சு, முழு மனதா, முழு ஆத்மாவோட அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறோன்றத மட்டும்தான் ஆண்டவர் பார்க்கிறாரு. மனிதர்கள் பார்வைக்கு ஊழியம் செய்யறத அவர் விரும்புறதே இல்ல. ஆண்டவரை நம்ம உள்ளத்தால நேசிக்கணும். நம்ம உள்ளத்தால நேசிச்சு உண்மையா முழு மனதோடு அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தும் போது அவர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் அளவில்லாதது அப்படின்றத உண்மையா நம்மளால உணர முடியும். சரிங்களா? அதனால நம்ம எல்லா வேலையும் ஆண்டவருடைய நாமத்தை முழுமையா மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா முதல்ல அவருடைய பலத்தை நம்ம சார்ந்து அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கணும். ப்ரேயர் பண்றதுக்கான பலனை ஆண்டவர் தான் நமக்கு தரணும். நம்மளுடைய சிந்தனையில, செய்கையில எல்லாவற்றிலும் நம்மளுடைய பலத்தை நம்ம சார்ந்து இருக்கும்போது நம்மளால ஆண்டவருடைய நாமத்தை முழுமையா மகிமைப்படுத்த முடியாது. அதனால நம்ம ஆண்டவரை பிரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய பலத்தை சார்ந்திருக்கணும். அப்பா என்ன பலப்படுத்துங்க, நான் ஜெபிக்கிற பலன் எனக்கு தந்து ஆசீர்வதிங்க, நான் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், அதற்கான பலன் எனக்கு தந்து ஆசீர்வதிங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா கண்டிப்பா நம்ம ஜெபத்தையும் கேட்பாரு. நம்ம அவர் கேட்ட ஜெபத்திற்கு பதில் அளிக்காம அவர் இருந்ததே இல்லை. அவருக்கு நம்ம எந்த அளவுக்கு அவரை நம்ம மகிமைப்படுத்துறோம், எந்த அளவுக்கு அவரை நம்ம எல்லாரும் முன்னாடி வெளிப்படுத்தணும் அப்படின்றத பொறுத்து தான், நம்ம எந்த அளவுக்கு அவரை நேசிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு ஆசீர்வாதங்களை அவர் தருவார். அதனால நம்ம அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த எவ்வளவு நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்றோன்றதை விட எவ்வளோ ஆத்மாத்மாவா அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துறோம் அப்படின்றதுல நம்ம எப்பயுமே நம்பிக்கை உள்ளவங்களா இருக்கணும். அப்பதான் ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு ஆசீர்வாதங்களை தருவாரு. கண்டிப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு. நீங்க எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் உங்க ஜெபத்துல இருந்து அந்த வேலையை செய்யுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. இந்த சேனலை பார்க்குற ஒவ்வொரு சகோதர சகோதரி, ஐயா அம்மாவுடைய கரத்துல ஒப்பு கொடுத்துறோம்ப்பா. எல்லோரும் ஆண்டவரே இந்த நாமத்தை முழு மனதோடு முழு ஆத்மாவோடு மகிமைப்படுத்த தேவனே நீர் பலன் தந்து ஆசீர்வதிங்கப்பா. உங்க எல்லோருடைய தேவைகளும் சந்திக்கப்பட, உங்க மகிமையினால நிரப்பப்பட, தேவ பிரசனத்துல நிரம்பி இருக்க, உங்க ஆசீர்வாதத்தினால நிரம்பி இருக்க, எல்லா சோதனைகளிலிருந்து எல்லா வேதனைகளிலிருந்து விடுதலை தந்து ஆசீர்வதித்து வழிநடத்துங்கப்பா. உம்முடைய நாம மாத்திரமே மகிமைப்பட ஆண்டவரே இன்னும் அதிகமாக உங்க அன்பில உங்க ஆசீர்வாதத்துல வளர நீர் ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தந்து வழிநடத்த வேண்டும்படி ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் மாற்றி அப்பா நீர் உண்மையுள்ள தேவன், நீர் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை இன்னும் அரிய தேவனே நீர் ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தந்து வழிநடத்த வேண்டும்படி ஜெபிக்கிறோம். அப்படியாக நீர் உம்முடைய ஆசீர்வாதத்தை தந்து உங்க பலத்தை தந்து முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு உடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவனே நீர் தயவு தந்து ஆசீர்வதிக்க போவதற்காக உமக்கு நன்றி ராஜா. எல்லா துதிகான மகிமை மெக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். சோத்திரம். இப்பொழுதும் நாம் எல்லோரும் சேர்ந்து ஆத்துமமே என் முழு உள்ளமே அப்படின்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை ஆத்துமமே என் முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதறிந்த ஆண்டவரை தொழுதேற்று ஆத்துமமே என் முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதறிந்த ஆண்டவரை தொழுதேற்று ஆத்துமமே என் முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதறிந்த ஆண்டவரை தொழுதேற்று போற்றிடும் வானோர் பூதலங்களுள்ளோர் கேட்புதற்கரிய தன்மையுள்ள போற்றிடும் வானோர் பூதலங்களுள்ளோர் கேட்புதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே என் முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதறிந்த ஆண்டவரை தொழுதேற்று ஆத்துமமே என் முழு
சோத்திரம் அப்பா, சோத்திரம். நம்ம ஆண்டவர் எல்லா வேலையும் முழு மனதோட அவரை ஆராதிக்கணும். முழு மனதோட அவரை மகிமைப்படுத்தணும். அப்பதான் நம்ம வந்து ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை நம்ம அடைய முடியும். சரிங்களா? நான் இந்த இந்த வேலையிலும் உங்களுக்கு எல்லாம் சொல்றது என்னன்னா, நம்ம தேவ மகிமையில நிரம்பி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, எல்லாருமே ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் அப்படிலாம் கிடையாது. பெரிய பரிசுத்தவான்கள் அப்படிலாம் கிடையாது. ஆண்டவரோட இயேசுநாதரை தவிர இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே பாவிகள் தான். ஆனா அத வந்து ஆண்டவர் தான் இந்த கல்வாரியில அவருடைய பாடுகள்ல நமக்கு வந்து விடுதலை தந்து, சமாதானத்த தந்து, ஆசீர்வாதத்த நமக்கு தராரு. அதனால நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்றது என்னன்னா, நம்ம தோற்றம் எப்படி இருக்கு? நம்ம பொருள் எப்படி இருக்கு? நம்ம எந்த அளவுக்கு எல்லாத்துலயும் பெஸ்ட்டா இருக்கிறோம் அப்படின்றத யோசிக்காதீங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன். நம்ம வந்து எந்த அளவுக்கு அவர நேசிக்கிறோம்ன்றத பாருங்க. உங்கள அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நான் வந்து என்ன முழுமையா உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. நீங்க உங்க பலத்த தந்து ஆசீர்வதிங்க. ஒரு பிள்ளை ஒரு தகப்பன்கிட்ட பேசுறது போல அவர்கிட்ட பேசுங்க. நான் பேசினா நீங்க கேட்பீங்கப்பா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. சோத்திரம் அப்பா, சோத்திரம். நம்ம ஆண்டவர் எல்லா வேலையும் முழு மனதோட அவரை ஆராதிக்கணும். முழு மனதோட அவரை மகிமைப்படுத்தணும். அப்பதான் நம்ம வந்து ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை நம்ம அடைய முடியும். சரிங்களா? நான் இந்த வேலையிலும் உங்களுக்கு எல்லாம் சொல்றது என்னன்னா, நம்ம தேவ மகிமையில நிரம்பி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, எல்லாருமே ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் அப்படிலாம் கிடையாது. பெரிய பரிசுத்தவான்கள் அப்படிலாம் கிடையாது. ஆண்டவரோட இயேசுநாதரை தவிர இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே பாவிகள் தான். ஆனா அத வந்து ஆண்டவர் தான் இந்த கல்வாரியில அவருடைய பாடுகள்ல நமக்கு வந்து விடுதலை தந்து, சமாதானத்த தந்து, ஆசீர்வாதத்த நமக்கு தராரு. அதனால நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்றது என்னன்னா, நம்ம தோற்றம் எப்படி இருக்கு? நம்ம பொருள் எப்படி இருக்கு? நம்ம எந்த அளவுக்கு எல்லாத்துலயும் பெஸ்ட்டா இருக்கிறோம் அப்படின்றத யோசிக்காதீங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன். நம்ம வந்து எந்த அளவுக்கு அவர நேசிக்கிறோம்ன்றத பாருங்க. உங்கள அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நான் வந்து என்ன முழுமையா உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. நீங்க உங்க பலத்த தந்து ஆசீர்வதிங்க. ஒரு பிள்ளை ஒரு தகப்பன்கிட்ட பேசுறது போல அவர்கிட்ட பேசுங்க. நான் பேசினா நீங்க கேட்பீங்கப்பா. நான் விசுவாசிக்கிறேன். நான் நம்புறேன். நான் கேட்கறத நீங்க செய்வீங்கப்பா அப்படின்னு சொல்லுங்க. அப்பான்ற உரிமையை அவருக்கு கொடுங்க. எல்லாமே அவர் தகப்பன் வந்து தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லி எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் தர்றதில்ல. சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம பிள்ளைக்கு இது இருந்தா நல்லா இருக்கும். அந்த ஆசீர்வாதம் இருந்தா நல்லா இருக்கும். இந்த முன்னேற்றம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இயேசுநாதரை நீங்க நேசிக்கிறீங்கன்னா உண்மையா நேசிங்க. முழு இதயத்தோட முழு ஆத்மாவோட அவரை நேசிங்க. அவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு தருவார். எதுவா இருந்தாலும் மனுஷர்களை தேடி போகாதீங்க. ஆண்டவரை தேடி போய் அவர்கிட்ட உங்களுடைய வேதனைகளையும் கஷ்டங்களையும் சொல்லுங்க. கண்டிப்பா அதுல வந்து அவர் விடுதலை தருவாரு. உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை தருவார். மனுஷர்களை தேடி போனா அந்த நேரத்துக்கு நமக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி இருக்கும். அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்ன்றது தெரியாது. சரிங்களா? அதனால அவருடைய நாமத்தை படுத்துங்க. அவரை பிரேஸ் பண்ணிட்டே இருங்க. ஒரு தகப்பன் கிட்ட ஒரு மகள் பேசுற மாதிரி பேசுங்க. கண்டிப்பா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. இப்போதும் நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அப்பா இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் தந்த தயவிற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. கொடான கொடி நன்றி ராஜா. உம்முடைய நாம மகிமைப்பட உம்முடைய நாம மகிமைக்காக வாழ தொடர்ந்து ஆண்டவரே ஒரு தகப்பன் பிள்ளையை தேற்றுவது போல நீ தேற்றுகிற தேவன் என்பதை இன்னும் அதிகமாக ஆண்டவரே நாங்கள் உணர அந்த சேனலை பார்க்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் உங்க அன்பினால நிரப்பப்பட ஒரு தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய பிள்ளைகளாக இருக்க நீர் கிருபை தந்து ஆசீர்வதிக்க போவதற்கு ஆமக்கு நன்றி ராஜா. எல்லா தீமையானவற்றிலிருந்து விலக்கி உங்க நன்மையினால நிரப்பி உண்மை இன்னும் அதிகமாக நேசிக்க முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு ஆண்டவரே இந்த நாமத்தை மகிமைப்படுத்த தேவனே நீர் ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும். ஜெபிக்கிறோம். எல்லோரும் ஆசீர்வாதத்தினால நிரப்பப்பட உங்களுடைய மகிமையினால நிரப்பப்பட உங்களுடைய தேவ பிரசனத்துல நிரம்பி இருக்க நீ தயவு தந்து ஆசீர்வதிக்க போவதற்காக நமக்கு நன்றி ராஜா. எல்லா துதிகான மகிமை மெக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஸ்தோத்திரம்.